வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மன்னிவாக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு ஆக்சிஸில் ரொம்பவே நியர்பைலே வேணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய ஸ்கூல் விட்றதுக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும். அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவனும் நம்ம வந்து ரோடு ஆக்சிஸ் ரொம்பவே நியர்பை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி தேடிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளாட் வந்துருக்குதுங்க. 40க்கு 46 சவுத் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு, ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் பக்கத்தில் அந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் 1 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியான சேல்ஸ் வந்துருக்குதுங்க. 4000 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அது ஃபிக்ஸட் ரேட் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். 1840 ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு பிளாட்டும் 2 பிளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்ற ஒரு விஷயம். ஏகப்பட்ட வீடு வந்துருச்சுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துடுதுங்க. நம்ம படப்பை டு மன்னிவாக்கம் வருது இல்லையா, இந்த ஸ்டேட் ஹைவே ரூபி லேண்ட்மார்க்கும் அப்படியே பார்ப்பீங்க. ஒரு 300 மீட்டர் தான். அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்தால் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க். அப்படியே இந்த பக்கம் பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 150 மீட்டரில் பார்த்தாலே தெரியுங்களா, ஸ்ரீ நிகேதன் குளோபல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ரொம்ப எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய இடங்க. கடைகளுக்கு போனாலும் ரொம்ப நியர்பை இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகள் படிப்புக்காக பார்த்திங்கன்னா ஸ்கூல் நியர்பை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி தேடிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸான ப்ராப்பர்ட்டி நல்ல இந்த மாதிரி ப்ராடான ஒரு ஃப்ரண்டேஜில் கிடைக்கிறது கஷ்டம். இந்த ப்ராப்பர்ட்டி நான் முன்ன சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன், ரேட்டை பற்றி இந்த பார்க்காதீங்க. ஓரளவுக்கு உங்களோட பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் முன்ன பண்ண வந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அந்த உங்கள் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வந்தால். ஏன்னா நம்ம வந்து பல இடங்களில் திரும்ப சொல்கிறது, நமக்கு மனசுக்கு பிடிச்ச இடம் ஒன்று வந்து நம்ம கைவிட்டு போச்சு அப்படின்னா நம்முடைய அடுத்து எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் நம்ம மனசு வந்து அதே ப்ராப்பர்ட்டி கிட்ட தான் நம்ம மனசு போகும். அந்த மாதிரி நான் வந்து நிறைய கிளைண்ட்டோட நான் பார்த்துருக்கோம். ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் 40 அடி ஃப்ரண்டேஜில் ரொம்ப ரேர். நல்ல ப்ராப்பர்ட்டி. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கிளியரான டாக்குமெண்ட்டுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூட ஒரு லோனுக்கு போய்க்கலாம். ஒரு 90% வரைக்கும் கூட நீங்கள் வந்து லோனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லோனும் நாங்களே கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அதில் வந்து எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி ஒரு 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்குள்ளே அங்கே ரேட்டு பார்த்திங்கன்னா ஏறி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வெறித்தனமான ஒரு ரேட் இன்க்ரீஸ் தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்பீடாக வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா. எல்லா பஸ்ஸுமே நின்று போதுங்க. பாருங்கள், எல்லா மாநகர பேருந்து, நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வர்ற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு வாலஜாபாத்துலேருந்து வர்ற மாநகர பேர் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நின்று தான் போதுங்க. அப்போது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து பார்த்தோன்னா மன்னிவாக்கத்துக்கு எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 800 மீட்டர்லேருந்து ஒரு 900 மீட்டருக்குள்ளே மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் வந்துடுது. அதே போல் அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட், அதே 2.5 கிலோமீட்டரில் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ஜூ இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபெசிலிட்டினா அங்கே ஸ்ரீ நிகேதன் ஸ்கூல் இருக்குது. அப்படியே 150 மீட்டரில் அந்த ரூபி லேண்ட்மார்க்கில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து 1 கிலோமீட்டர் போனால் படப்பை நியர்பையில் பார்த்திங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் மன்னிவாக்கம் ஜங்ஷன் போயிட்டீங்கன்னா ஸ்ரீ நடேசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா நாராயணா இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஸோ இத்தனை ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்களா, கால் பண்ணுங்கள், பதிலை காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.